இந்த வால வயதை பற்றி. இன்றைக்கு கணக்கின்படி வயோதிப வயது 80 வயதில் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அது. அப்பா எவ்வளவு நாள் இருக்குது, 80 வயசுல தான் வயோதிபன். 80 வயசு எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு, ரொம்ப தூரம் பயணம் அது, ரொம்ப நாள் இருக்கிறது. அப்ப இப்ப என்னங்க, இன்னும் வாலிபன். எண்பதுல தான் வயோதிபமா ஆரம்பிக்குது. அதனால போய் 60லயே வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை வச்சே கெடுத்துக்காதீங்க எல்லாத்தையும். வாயை மாத்துங்க முதல்ல. இதுல கூட பாருங்க, வேதமே சொல்லுது பாருங்க, 90 சங்கீதம் சொல்லுதுல 70 வயசாம். சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு இப்போ 70 வயசு வரைக்கும் வாழ்றான். கொஞ்சம் பலத்தின் மிகுதியினால சில நேரத்தில் 80 வயசு வரைக்கும் வாழ்றான். அதான் சாதாரண சராசரி மனுஷனுடைய இதுன்னு. ஆனா சொன்னவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? நான் அதை பிடிச்சிக்கிறேன். அவர் மட்டும் அதை சொல்லி அப்படி வாழ்ந்துட்டு நமக்கு 70 80னா எப்படி? நமக்கு எத்தனை வருஷத்தை கட் பண்ணிட்டாரு பாருங்க. சொன்னவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு பாருங்க. அத்தனை வருஷம் வாழ்றதுக்கு முயற்சி எடுங்க. சீலிங்கை பார்த்து ஷூட் பண்ணாதான் கிட்டையாவது போவோம். இருக்கீங்களா? வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்னைக்கு போகும்போது எல்லாம் களிப்போடு போங்க. முக்கியமா வயசானவங்க, வயசாகல, அதுதான் சந்தோஷம் உண்டாகணும் உள்ள. முடிய பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் மாயை. நீங்க பார்க்கறதெல்லாம் மாயை. வாலிபம் தான் உண்மை. முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்றதையும் பார்க்க வேணாம், முடியெல்லாம் நரைச்சிருச்சுன்றதையும் பார்க்க வேணாம். உன் வயது திரும்ப வாழ வயதாகிறதுங்கிறத மட்டும் பாருங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். என்ன மாதிரி ஒரு சித்தரிப்பு பாருங்க பழைய ஏற்பாட்டிலேயே. பாவ நிவர்த்தி செய்து தூப வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு நடுவில் போய் நிற்கிறான். செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்க நடுவில் வாதை நின்று போயிற்று. உங்களுக்கு நடுவில் இயேசு நிற்கிறார். உங்களுக்கு நோய் வரும்போது அந்த நோயை தடை செய்வதற்காக அவர் நிற்கிறார். எதை வச்சிட்டு நிற்கிறார்? அவர் செய்த பாவ நிவாரணத்தை வச்சிட்டு நிற்கிறார். நீங்க எப்படி நிற்கணும்? நீங்களும் அவர் எப்படி உங்களுக்காக பாவ நிவாரணத்தை ஏற்படுத்தினார் என்பதை சொல்லி சொல்லி நீங்க ஒத்துழைக்க வேண்டும். இப்படிதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக பிதாவே, துதிக்கிறோம்.